வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த கவுன்சிலிங் சம்மந்தமான அப்டேட்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. ஸோ அது சம்மந்தமாக பேசிடலாம். ப்ளஸ் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான சான்சஸ் இருக்கா, ஸ்பாட் அட்மிஷன் ப்ளஸ் ஸ்லைடிங் ப்ராசஸ், இது வரைக்குமான ஃபுல்ஃபில் அப்டேட்டை இந்த வீடியோவில் பேசிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. நமக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் இருக்குது, ஃபிஷரிஸும் இருக்குது, கம்பைன் டுகெதர் எல்லாத்தையும் லீட் பண்ணி நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு சீட்டை வந்து ஃபில் பண்ணி கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது கடையில் இந்த கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ளஸ் இன்பர்சன் மோட் கவுன்சிலிங், ஆன்லைன் இன்பர்சன் மோட் கவுன்சிலிங் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்பர்சன் மோட் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. எக்ஸப்ட் 7.5 7.5க்கு த்ரூ ஆன்லைன் மோட்லேயே நடத்துறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் இருக்குது. சரிங்களா? அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் அகாடமிக் ஜென்ரல் ஒகேஷனல் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் மோடில் தான் நமக்கு கவுன்சிலிங்கிறது நடக்க போகுது. ஸோ ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு த்ரூ ஆன்லைன் மோடில் நடக்க போகுது. இந்த ஆன்லைன் மோடில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்னு மெயில் வருதோ, சரிங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 டேஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மெயில் வரும். சரிங்களா? அந்த 3 or 4 டேஸில் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை youcanapply.com அதுக்குள்ளே போயிட்டு தென் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே என்டர் ஆகி போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் பேஜில் எடிட் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அங்கே எடிட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணப்போ கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணியிருப்பீங்க. அதாவது எனக்கு இப்போ கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டில் பிஎஸ்சி அக்ரி, தென் நெக்ஸ்ட் ஒன் திருச்சி காலேஜ், மதுரை காலேஜ், இது மாதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் செரிகல்ச்சர், பிடெக் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து முதல்ல ப்ரோக்ராம்ஸை செட் பண்ணி அதில் கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. தி மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? லோ லெவல் கட் ஆஃப் இருக்கிறவங்க இந்த கோர்சஸ்க்கும் தமிழ் மீடியத்துக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு TNJFU உள்ள இருக்குது. ஸோ அதுலேயும் எல்லா கோர்ஸுக்கும் கொடுங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அதை இந்த டைமில் மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த ப்ரிஃபரன்ஸில் மாற்றணும், எனக்கு இப்போ வந்து கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் சம்மந்தமாக இன்னும் நாலேஜ் இருக்குது அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கவுன்சிலிங் டைம் பார்ப்போ நீங்கள் வந்து அதை மாற்றிட்டு கவுன்சிலிங் ஃபீஸை கட்டிடணும். சரிங்களா? கவுன்சிலிங் ஃபீஸை ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 rupees, அதர் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1500 rupees ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபீஸாக கட்டணும். இவ்வளோ தான் ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது. ஸோ கவுன்சிலிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு 4 நாள் கொடுப்பாங்க. அந்த 4 நாளுக்குள்ளே உங்களுக்கு மெயில் வரும், நீங்கள் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள், நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் வரும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் அனுப்பி வைப்பாங்க கவுன்சிலிங் டைமை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க அந்த 4 days 5 days கொடுக்குறாங்கன்னா அந்த 5 daysக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். த்ரூ மொபைல் இருந்தாலே போதும், வீட்டில் சிஸ்டம் இருந்தால் போதும், இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மாற்றி கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை பேர் சார் கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கே நியர்பை ஒரு 5 பேரை கூப்பிடுவாங்க. அப்போது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்ரியை பொறுத்த வரைக்கும் பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களுக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அக்ரிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சீட்ஸ் வந்து ஒரு 1000 சீட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அவங்க கவுன்சிலிங்க்கு ஒரு 4000 பேர் 5000 பேரை கூப்பிட்டுருவாங்க. 5000 பேரை அப்ளை பண்ண வச்சுருவாங்க பிசியில். ஆனால் பிசியில் இப்போ 1000 சீட்ஸ் தான் இருக்குன்னு வைங்களேன். நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 1000 சீட்ஸ் தான் இருக்குன்னு வைங்களேன். அவங்க கவுன்சிலிங்கே வந்து 5000 பீப்புளை கூப்பிட்டு கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இந்த 1000 மெம்பர்ஸுக்கு தானே சீட்டு கிடைக்க போகுது. ரிமைனிங் இருக்கிற அந்த 4000 மெம்பர்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க, சீட்டு கிடைக்காம தான் இருப்பாங்க. இன்கேஸ் இந்த 1000 மெம்பர்ஸில் ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் ஆயிரும். இன்கேஸ் இந்த 1000 மெம்பர்ஸில் ஒரு 100 பேர் அல்லது 200 பேர் அல்லது 500 பேர் வேறு கோர்ஸ் போயிட்டாங்க, அவங்க வந்து கரெக்டாக இதில் ஜாயின் பண்ணலைன்னா அவங்களுக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த 5000 மெம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்களே, அதில் ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அலாட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க.
சரியா? ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி அக்ரியை பொறுத்த வரைக்கும். பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நமக்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வரும், தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் தான் வரும், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட். அந்த சீட் அலாட்மெண்ட்டும் உங்களுக்கு த்ரூ ஆன்லைனில் தான் கிடைக்கும். நீங்கள் சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரடியாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 20,000 அமௌண்ட் எடுத்துக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 20,000 அமௌண்ட் சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா 20,000 அட்மிஷன் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். அது உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸில் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கொண்டு போய் கட்டுறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் கட்டுவீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ கொண்டு போய் கட்டுவீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜுக்கு அந்த ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆயிரும். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸில் வந்து அந்த 20,000க்கு லெஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கோயம்புத்தூருக்கு உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறமா TNAUக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்போ 20,000 அமௌண்ட் எடுத்துக்கணும். இதை தாண்டி என்னென்ன சார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட். 11th மார்க் ஷீட் அந்த அளவுக்கு நெசசரி கிடையாது. 10th and 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே தான். ஸோ இருந்தாலும் 10th மார்க் ஷீட்லேயே உங்களுக்கு பர்த்தை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நான் நெசசரிக்காக சொல்கிறேன். சரிங்களா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th TC, தென் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உங்களுக்கான ரிசர்வேஷன் பாலிசியை அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதை தாண்டி இன்கேஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருங்க. இன்கம் சர்டிஃபிகேட் 6 months ஒன்ஸ் தான் வேலிட். ஸோ இதை தாண்டி 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எதுவும் ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் ரெடி பண்ணி வச்சிடணும். கண்டிப்பாக ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளமே இல்லை. இது சேம் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் ரெடி பண்ணிப்பீங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு TNAUக்கு போயிடணும். ஸோ அங்கே போயிட்டு இதெல்லாம் நீங்கள் கட்டிட்டு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கலாம். ஸ்லைடிங்கிறது மேல் நோக்கி நகரும் முறை. அதாவது நீங்கள் 10th பிளேஸில் இருக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருந்தது அப்படின்னு வைங்களேன். எனக்கு இந்த காலேஜில் விருப்பம் இல்லை, எனக்கு இதுக்கு மேலே 9th பிளேஸில் இருக்க காலேஜோ 8th பிளேஸில் இருக்க காலேஜோ வேகன்சி இருந்ததுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்துட்டு வர்றதான் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்ங்கிறது. ஸ்லைடிங் ப்ராசஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா கடைசி ஸ்லைடிங் ப்ராசஸோட லாஸ்ட் ஃபைனல் அலாட்மெண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஃபைனல் அலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகுதோ அதை தான் நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் நாம் மூவ் ஆகிட்டே போவோம். இடையில ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சது சார், அந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ லாஸ்ட்டு நமக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஸ்லைடிங் கொடுத்தவங்க போகணும். ஸ்லைடிங் கொடுக்கும்போது ரொம்ப கவனித்து கொடுங்க. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சரியாக செட் பண்ணியிருக்கணும். ஒரு சில பேர் இடையில ஹார்டிகல்ச்சரையோ செரிகல்ச்சரையோ செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்ரி செட் பண்ணியிருப்பாங்க. அக்ரி கடைசியாக உள்ள அக்ரி வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா இப்போ 9th பிளேஸில் 8th பிளேஸில் ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் கொடுத்துருந்தீங்கன்னா மூவ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் கிடச்சிடும், அக்ரி கிடைக்காம போயிடும். ஸோ ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் சரியாக செட் பண்ணியிருக்கமா கரெக்டாக பார்த்துட்டு கொடுங்க. இதுதான் உங்களுக்கான ப்ராசஸ். அப்படியே அக்ரியை பொறுத்த வரைக்கும் டைம் டிலே ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ப்ராசஸ்ங்கிறது எப்போவுமே ஸ்லோ ப்ராசஸ் தான் மூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மினிமம் ஒரு 4 ஸ்லைடிங் ஆகுது, மினிமம் 3 ஸ்லைடிங் ஆகுது வரும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் அலாட்மெண்ட்டே வரும். அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஓப்பனிங்கான டைமிங்கே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணுவீங்க. இது ஒரு எஜுகேஷனல் சேனல். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.